நெல்லை மாவட்டம் நான்குநேரியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகன் சின்னதுரை. இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் படித்தபோது அதே பள்ளியில் படித்து வந்த மாற்று சமுதாய மாணவர்கள் சிலர் சின்னதுரையை அவரது வீட்டினில் புகுந்து அரிவாளால் வெட்டினர். இதை பார்த்து பதறிப்போன அவரது தங்கை அவர்களை தடுக்க முயன்றார். ஆனால் அவரையும் அந்த கும்பல் வெட்டியது. இதில் அண்ணன் தங்கை இருவருமே பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் சின்னதுரை மற்றும் அவரது தங்கையை மீட்டு நெல்லை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு தன்னுடைய படிப்பை தொடர்ந்த சின்னதுரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 78% மதிப்பெண் பெற்று தேர்ச்சியடைந்தார். இச்சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது மீண்டும் சின்னதுரை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான சின்னதுரை நெல்லையில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவரிடம் இன்ஸ்டாகிராம் செயலி மூலம் அறிமுகமான நபர் ஒருவர் தான் உன்னுடைய பழைய நண்பர் என கூறியிருக்கிறார். அதை நம்பிய சின்னதுரையும் அந்த நபரிடம் நட்பாக பேசி வந்துள்ளார். இந்த நிலையில் சின்னதுரையை தொடர்பு கொண்ட அந்த நபர் தன்னுடைய திருமண அழைப்பிதழ் தர வேண்டும் என கூறி சின்னதுரையை தனி இடத்திற்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இதை கேட்டவுடன் கடந்த புதன்கிழமை மாலை 6 மணியளவில் சின்னதுரை தனது தாயிடம் நண்பர்களை பார்க்க செல்வதாக கூறிவிட்டு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கு பதுங்கியிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் சின்னதுரையிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். ஆனால் அவரிடம் பணம் இல்லாததால் சின்னதுரையை சரமாரியாக தாக்கிவிட்டு அவரது செல்போனை பறித்து சென்றுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த சின்னதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர்.